ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எடுக்கர் பாத்வேஸ்ல நம்ம பார்க்க போற நோட்டிபிகேஷன் வந்து இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரிஸ் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து நியர்லி 450 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இன்ஜினியரிங் டிசிப்ளின், நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ்க்கு, ஈவன் ஃப்ரெஷர்ஸ் நீங்க வந்து 2022, 23, 24, 25 இந்த 4 இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆயிருந்து ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜாப் செட் ஆகல, நிறைய இடத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஒரு ஒழுங்கானபடி கோர் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து வித் 1 இயருக்கு உங்களுக்கு ஒரு வெரி குட் எக்ஸ்போஷரோட இந்த ஜாப் அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஒரு பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்திருக்கிறது வந்து இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங். ஸோ டிஃப்ரெண்ட் டிசிப்ளினுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பிளிட்டப் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு பிகாம், பிசிஏ, அதர் பிஎஸ்சி சயின்ஸ்ல முடிச்சவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டோட்டலி 250 வேகன்சிஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், டிப்ளமோ அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் த்ரீயும் கம்பைன் பண்ணும்போது 450 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ எக்ஸாம், நோ இன்டர்வியூ, நோ ஃபீஸ் எதுவுமே வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு கொடுக்க தேவையில்ல. இது வந்து பியூர்லி ஆர்என்டி ஆர்கனைசேஷன். இந்த ஆர்என்டி ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து இருக்க போது அதை தான் நான் இந்த நோட்டிபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த சேனல்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா டோட்டலி வந்து ஒரு டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ்டு ஜாப் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு நம்ம ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒழுங்கானபடி ஜாப் செட் ஆகல, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேச்சர் வந்து எப்படி வந்து ஒரு அகாடமிக்ல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆகும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான நோட்டிபிகேஷன் தான் என்னோட எடுக்கர் பாத்வேஸ்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ நான் செப்பரேட்டா இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் சேனல் வந்து எடுக்கர் பாத்வேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து எடுக்கர் பாத்வேஸ் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால வீடியோ வந்து நம்ம கண்டினியூவா எல்லா பிஎஸ்யூ ஜாபுக்குமே என்னால போட முடிஞ்சது நான் போடுறேன். பட் நார்மலா இருக்கிற ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஜாபுக்கு வந்து என்னால நோட்டிபிகேஷன் வந்து சடனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் நான் அந்த ஜாப் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்ல வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், அவங்க எப்படி வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அகாடமிக் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்கு புஷ் பண்றதோ, அவங்க வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் கேட்டாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பர்டிகுலர் அதில் என்னோட சேனல்ல நான் வந்து டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் போடுறேன். ஸோ அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஜாப் வந்து பர்டிகுலரா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரியான ஜாபுக்கு எப்படி எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு வந்து எப்படி கிராக் பண்ணணும், உங்களுடைய த்ரூ அவுட் உங்களோட இதுக்கு நான் கைட் பண்ணுவேன். ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், பிரைவேட் காலேஜஸ்க்கா இருக்கட்டும். ஸோ டோட்டலா உங்களுக்கு ஒரு கரியர் கன்சல்டன்டா, உங்களுக்கு ஒரு கரியர் கைடா இருந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரிஸ் ஆவடி சென்னையில இருக்கிற அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷனை பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெரி சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி 22, 23, 24, 25 இந்த 4 இயர்ஸ்ல வந்து நீங்க கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஜாப் செட் ஆகல. பட் இதுல நான் என்ன சொல்றேன்னா எல்லா அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிபிகேஷன்லயுமே 10,000, 12,000 அந்த மாதிரியான வேகன்சி ஸ்டைஃபன் தான் நம்ம கொடுப்பாங்க. இதுல 18,000 கொடுக்குறாங்க. ஸோ சென்னை லொகேஷன்ல உங்களுக்கு 18,000ல வித் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோர் இன்ஜினியரிங்குள்ள நீங்க போகணும்னு நினைக்கிற ஜாப் வந்து இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். சென்னை பீப்புள்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு பீப்புள்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் நான் சொன்ன மாதிரி ஏன்னா வந்து ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரிஸ் அப்படின்னும் போது இவங்க வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம மிலிட்ரிக்கு தேவையான நம்ம பிளேசர் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நம்ம சொல்ற மாதிரி அந்த ஹெவி வெஹிக்கல் அந்த நம்ம புல்டோசர் இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை வந்து இந்த இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நீங்க வந்து உங்களுக்கான ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இந்த 1 இயர்ல இதை வச்சு நீங்க மூவ் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அதுல வந்து நான் வந்து என்னோட வீடியோல நான் என்னோட போட்டிருக்கிற கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலி நிறைய அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் நோட்டிபிகேஷன் வந்து நான் போட்டிருக்கேன். அதுல வந்து நான் கிளியரா போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யார் இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரியான கிளாரிட்டியான இதை வந்து நான் வந்து எல்லா அப்ரெண்டிஸ்ஷிப் இதுலயுமே போட்டிருக்கேன். அதுலயும் இஸ்ரோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு நான் வந்து ஒரு நோட்டிபிகேஷன்
லாஸ்ட் 2 months பிஃபோர் வந்து போட்டிருக்கேன். அதுல வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு எப்படி வந்து ஒரு போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க வெளியில போயிட்டு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்களுக்கு ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்எல்சி அப்ரெண்டிஸ்ஷிப், இஸ்ரோ அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னோட வீடியோல வந்து என்னோட சேனலோடைய பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியும். ஸோ நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லைக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் டோட்டலா 150 வேகன்சிஸ். அப்ரெண்டிஸ்ஷிப்னா 1 year அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுக்குறாங்க. வித்தின் 1 yearல நமக்கு இது போதுமான்னு கேட்டா இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெளியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம இந்த 1 year அப்ரெண்டிஸ்ஷிப்ன்றது மோர் தென் எனஃப். டிப்ளமோக்கு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் 25, இசி 5 வேகன்சிஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து டெக்னீஷியன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் 16,200. ஸோ ஒரு டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருக்கீங்க, நீங்க 22, 23 இந்த இயர்ல பாஸ் அவுட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இது ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க டிஃப்ரெண்டான இடத்துல போயிட்டு நமக்கு 10,000 9,000 ஜாப் கிடைக்காம இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணீங்கன்னா நீங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா எந்த விதமான ஒரு இன்ஜினியரிங் ஒரு ஒரு கோர் ரிலேட்டடான கம்பெனிஸ்ல வந்து நான் இன்ஜினியரிங் கொடுக்க மாட்டாங்க. பட் இதுல வந்து ரியலி 250 வேகன்சிஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதோட மந்த்லி ஸ்டைஃபண்டும் 18,000 தான். ஸோ இதுக்குமான டியூரேஷனும் 1 year தான். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா பிகாம், பிசிஏ, கம்ப்யூட்டர் ரிலேட்டட், அதர் டிகிரி ஹோல்டர்ஸ் லைக் பிஏ, பிஎஸ்சி சயின்ஸ், பிபிஏ, பிபிஎம் இதெல்லாம் 75 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இது வெரி வெரி யூஸ்ஃபுல்லானது. ஸோ இதுல நான் சொல்லிக்கிற மாதிரி கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து லைக் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், பார்ட் டைம் எஜுகேஷன் இந்த மாதிரி எதில் படிச்சிருந்தாலும் டிகிரி வந்து நீங்க இதுக்கு எலிஜிபிள் இல்ல. ஸோ டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன் கன்சர்ன்ட் டிசிப்ளினிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா, சிவில் இன்ஜினியரிங்கோ அதுக்கான கன்சர்ன்ட் இன்ஜினியரிங்ல நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி, பிகாம் இதுலயுமே ஃபுல் டைம் ரெகுலர் நீங்க வந்து முடிச்சிருக்கணும். ஸோ நீங்க வந்து அப்பதான் உங்க குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள். ஸோ உங்களோட ரிசர்வேஷன் நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரிஸ் அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கான உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான சர்டிபிகேட் வேணும். ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 year. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து வேற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இதுல வர முடியுமானா கண்டிப்பா வர முடியாது. சம் பீப்புள்ஸ் வந்து 10,000 ஒர்க் பண்ணிருப்பாங்க, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க வந்து இங்க முடியுமானா முடியாது. ஸோ இது பியூர்லி ஒரு ஃப்ரெஷர் வந்து எப்படி வந்து ஒரு கோர் இன்ஜினியரிங் குள்ள போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கவங்க இதை அப்ளை பண்ணவே வேண்டாம். நீங்க வந்து 1 year மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா வேண்டாம். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இன்ஜினியரிங் அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல அப்ரெண்டிஸ்ஷிப் வரும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி நோ ஃபீஸ், நோ எக்ஸாம், நோ நமக்கு வந்து எந்த விதமான எக்ஸாம்ஸ் இல்லை, இன்டர்வியூ இல்லை. பேஸ்டு உங்களோட யூஜி பர்சன்டேஜ், உங்களுடைய டிப்ளமோ ஹோல்டர்ல உங்களோட பர்சன்டேஜ் அதை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான மார்க் நீங்க எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டாப் மெம்பர்ஸ் எடுப்பாங்க. என்னடா இது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், என்னோட மார்க் வந்து 65% தான், நான் வந்து 60% தான், கிடைக்குமா கிடைக்காதுன்னு கண்டிப்பா யோசிக்காதீங்க. உங்களோட ஃப்ரெஷர் நீங்க இருந்தீங்கன்னா நல்ல டிகிரி நல்ல மார்க் எடுத்தவங்கலாம் கண்டிப்பா இந்த ஜாப் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இது இந்த மாதிரியான கோர் இன்ஜினியரிங்ல இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் எல்லா அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன்லையுமே போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால தான் என்னோட வீடியோ வந்து 20 minutes 15 minutes அந்த மாதிரி டைமும் அதிகமாக போயிட்டு இருக்கும். என்னோட பழைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இஸ்ரோ அப்ரெண்டிஸ்ஷிப், என்எல்சி அப்ரெண்டிஸ்ஷிப் எல்லாம் ஒரு டைம் பாருங்க. போஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாபை நீங்க வந்து லைக் பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு விட்டுறாதீங்க. ஈவன் நீங்க 55% இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். இதுக்காக வந்து நம்ம யாருமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணவும் மாட்டாங்க. காம்படிஷனும் இருக்காது. ஸோ வெரி யூஸ்ஃபுல் சென்னை கேண்டிடேட்ஸ்க்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து ப்ரொசீஜர் சப்மிஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓல்டு வெப்சைட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்னாலே அதுக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. அதுல வந்து ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டல்ல நீங்க லாகின் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்காங்க. நியூ வந்து பாத்தீங்கன்னா நேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேட்ஸ்ல நீங்க இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு அதுல வந்து நீங்க அப்ளை அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து இந்த ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரிஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதெல்லாம் நீங்க போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து இதே வந்து ஓல்டு போர்ட்டல் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த யூஆர்எல் போட்டு
ஸ்டூடெண்ட் லாகின், உங்களோட ஸ்டூடெண்ட் லாகின் பாஸ்வேர்டு அப்படி நீங்க ரிஜிஸ்டரே பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் நாட் சோ ஃபார் என்ரோல்டுன்னீங்கன்னா நீங்க வந்து இந்த NATS எஜுகேஷன் போர்ட்டல்ல ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர்ல உங்க நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இதெல்லாம் வச்சு உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்க உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நீங்க போய் இந்த ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரிஸை சர்ச் பண்ணி இதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து இந்த ஜாபோடைய ஐடி இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியை வந்து நீங்க வந்து இதை தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதனோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24/2026 வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த் டைம் இருக்கு. இந்த 1 மந்த்துக்குள்ள NATS போர்ட்டல்ல உங்களோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஷார்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 டேஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அப்புறம் உங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வாக்இன் இன்டர்வியூ தான். நீங்க வந்து அந்த ஹார்வர்டி சென்டருக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வெரிஃபிகேஷன் வந்து 6/8. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா May 15 அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து நீங்க வந்து அங்க போயிட்டு உங்களுடைய அப்ரெண்டிஷிப் வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வித்தின் 2 மந்த்ஸ்ல டோட்டலா எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சிடும். ஸோ நீங்க இன்னைக்கு நீங்க ஜாப் இல்லாம 23 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வித்தின் ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா போதும், இதை அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதை யூஸ் பண்ணி நீங்க சென்னையில வந்து ஜாப் வந்து வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 மந்த்ஸ்ல முடிக்கிறதுன்றது இதுல நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் தட்ஸ் இட் இந்த வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ இதுல நான் இன்னொரு ஒரு விஷயம் கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து வேற ஒரு என்னது ஒரு ஒரு சேலரிக்காகவும் நம்ம இந்த ஜாப் போகணும், இல்ல வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கு, இல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதுக்காக நான் இதை அப்ளை பண்றேன். ஸோ நம்ம வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு டோட்டலா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்லயோ இல்ல ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட்லயோ இல்ல உங்களுக்கு ஒரு டிப்ளமோவோ நீங்க முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பியூரா நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள வரணும், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள தான் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஜாபை நீங்க அப்ளை பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நான் டோட்டலி வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து இன்ஜினியரிங் ஃபோக்கஸ்டா கொண்டு போறேன். ஒரு கரியர் கன்சல்டன்ட்டாவும் நான் சொல்றேன். கண்டிப்பா வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் ஜாப் வந்து கிடைக்காம, ஒரு பிளேஸ்மெண்ட் ஒரு நல்ல இடத்துல கிடைக்காம இருக்கீங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா நீங்க கண்டிப்பா முடிச்சு பிலோ த பெர்சன்டேஜ் இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஜாப் முடிச்சுட்டு வாங்க. நீங்க என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர்ல என்னோட என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க எனக்கு டேக் பண்ணி நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல வெரி குட்டா இருக்குன்றத நான் இன்னும் கிளாரிட்டியா சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு நாள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.